for the Tamil drama இயற்கையை காப்போம். வாதத்தை தொடரலாம். குற்ற சாட்டப்பட்ட நீர் 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 நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. மை லார்ட், இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் நீர் இல்லையே இந்த உலகில் உயிரினங்கள் எதுவும் இல்லை. இவ்வளவு முக்கியமான நீரை ஒரு காலத்தில் குடங்களில் அனைவரும் இலவசமாக எடுத்துச் சென்றார்கள். கிழவன் முதல் குழந்தைகள் வரை குளிப்பதற்கு ஏரிக்கு சென்றார்கள். தற்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. தண்ணீரை 1/2 லிட்டர் பாட்டில் முதல் 20 லிட்டர் கேன் வரை அடைத்து காசுக்கு விற்று கோடீஸ்வரர் ஆகிறார்கள். வாங்கும் மக்கள் பிச்சைக்காரர்கள் ஆகிறார்கள். சரி, இதற்கான காரணம் என்ன? குடிக்கும் தண்ணீர் கெட்டுவிட்டது. அது எப்படி? தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீரை மறுசுழற்சி செய்யாமல் ஆறு மற்றும் குட்டைகளில் திறந்து விடுகிறார்கள். இதனால் காலரா, மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவி பலர் இறக்கிறார்கள். இதற்கு காரணம் இதோ கூண்டில் நிற்கும் நீர்தான். கணம் நீதிபதி அவர்களே, இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் முக்கிய தேவையான நீராகி நீங்கள் அசுத்தமாகி மக்களை சாகடிப்பதாக இவர் குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? கணம் நீதிபதி அவர்களே, நான் வானிலிருந்து இந்த பூமிக்கு வரும்போது மிகவும் சுத்தமாகத்தான் வருகிறேன். இங்கு வந்து ஓடையாகி, ஆறாகி, குளமாகி, குட்டையாகி அனைவருக்கும் பயன்படுகிறேன். இந்த மனிதர்கள் தான் வீட்டு கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் ஆகியவற்றை என் மேல் ஊற்றி என்னை மாசுபடுத்தி விட்டார்கள். அப்ஜெக்ஷன் மை லார்ட், இந்த நீர்தான் சுனாமியாக மாறி பல உயிர்களை கொலை செய்தது. அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனிதர்களை குறை கூறுகிறது. மன்னிக்கவும் மை லார்ட், சுனாமி என்பது நான் உருவாக்கியதல்ல. இந்த நிலத்துள்ள மாற்றத்தால் தான் என்னை புரட்டி சுனாமி ஆக்கினார்கள். ஆகவே இந்த வழக்கில் நிலத்தையும் சேர்க்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மை தவிர வேறில்லை. கணம் நீதிபதி அவர்களே வணக்கம். மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, என் எல்லாவற்றுக்கும் மேலான மனிதர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கும் நிலம் நான். என்னை பூமாதேவி என்றும் அழைப்பார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த என்னை இந்த குற்றவாளி கூண்டில் ஏற்றியது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது ஐயா. பெற்ற பிள்ளையை கொலை செய்வது போல பூமியில் பூகம்பத்தையும் நிலநடுக்கத்தையும் ஏற்படுத்தி மனிதனை கொலை செய்து இந்த நீருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி இருக்கிறது. ஐயா, என் மீது என்ன குற்றமும் இல்லை. வானிலிருந்து பெய்யும் மழையை உள்வாங்கி சேமித்து வைப்பதுதான் என் வேலை. இன்று பூமியில் வளமான நிலமும் வறண்ட நிலமும் இருக்கின்றது. நிலத்தில் நீரை தாங்கி வளர்கின்ற மரங்களை வெட்டுவதால் மழை பெய்வது குறைந்து விடுகிறது. மட்டுமல்ல, என்மேல் துளை போட்டு தண்ணீரை உறிஞ்சி விற்கிறார்கள். மட்டுமா, கிணறு வெட்டை தோண்டுகிறார்கள், குளங்கள் வெட்டை தோண்டுகிறார்கள், நிலக்கரி அடுக்கை தோண்டுகிறார்கள், தங்கம் எடுக்கிறேன் என்று என்னை தோண்டுகிறார்கள். மற்றுமா, மனிதனை புதைப்பதற்கும் என்னை தோண்டுகிறார்கள். இதோட நிறுத்தினால் போதாது என்று என்மேல் பிளாஸ்டிக்கை பரப்பி தண்ணீரை நான் உள்வாங்க முடியாமல் செய்கிறார்கள். இதனால் நீரெல்லாம் வற்றி போய் உயிரினங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. இதற்கு காரணமாக பூமிக்குள் இருக்கும் நெருப்பு வெளியே கொட்டி மனிதர்களையும் மரங்களையும் மற்ற உயிரினங்களையும் அழிக்கின்றது. ஆகவே நெருப்பை விசாரிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. நிலத்தில் பூகம்பத்தையும் எரிமலையும் உருவாக்கி மனித உயிர்களை நீ அழிப்பதாக நிலம் உன் மீது பழி சுமத்துகிறது. இதற்கு உன் பதில் என்ன? ஐயா, நான் பூமிக்கு உள்ளே தீக்குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். கருமேகத்தை மழையாக மாற்றுவதும் என் வேலைதான். மற்றுமா, வீச்சிலே விளக்கேற்றி ஒளியை கொடுக்கிறேன், சமையலுக்கு உதவுகிறேன், பகல்
நட்சத்திரங்களாகவும் இருக்கிறேன். தீவுகளை சுட்டெரிக்கும் போது காற்று வந்து வேகமாக வீசி உயிர்களை சேதப்படுத்துகிறது. ஆகவே காற்றை விசாரிக்க வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. நெருப்பால் உயிரினங்கள் அழிவதற்கு காற்றாகி நீங்கள் தான் காரணம் என்று நெருப்பு சொல்கிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன? ஐயா, ஒரு காலத்தில் மாற்றப்படாத காற்றாக தான் சுற்றி திரண்டேன். இப்பொழுது மனிதர்களால் என்னிடம் உள்ள பிராணவாயு குறைந்து கரிய மலவாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் காரணம் என்று மனிதர்கள் மேல் பழியை போடாதீர்கள். புரியாமல் பேசாதீர்கள். மனிதர்கள் தொழிற்சாலையின் அமைத்து கெட்ட புகைகளை வெளியே விடுகிறார்கள். மற்றுமா டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து நாசம் செய்கிறார்கள். மற்றுமா கார், ஏசி, ஃப்ரிட்ஜ் என்று ஒவ்வொரு வீட்டிலும் வைத்துக்கொண்டு உலகை கெடுக்கிறார்கள். பள்ளியில் படிக்கும் மாணவன் முதல் சாக போகும் கிழவன் வரை சிகரெட் பிடித்து புகையை ஓடி தன்னையும் கெடுத்து இவ்வுலகையும் கெடுக்கிறார்கள். இதனால் ஆகாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை விசாரிக்க தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. கண்ணுக்கிட்ட தொலைவில் இருக்கும் ஆகாயம் எப்படி தீங்குபடும்? ஆகவே ஆகாயத்தை சேர்க்க வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உன்னால் தான் இந்த உலகம் மாசுபடுகிறதா? யுவரான பூமியில் மனிதர்கள் பயன்படுத்தும் வாகனம், ஏசி, ஃப்ரிட்ஜ் ஆகியவற்றிலிருந்து வெளிவரும் வாயு ஆகாயத்தில் உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டையை ஏற்படுத்துகிறது. இதனால் சூரிய கதிர் நேராக மனித உடலில் படுகிறது. இதன் விளைவு மனிதனுக்கு பலவித நோய். இவ்வாறே சென்றால் கந்தக மழை பெய்து இந்த பூமியை அழித்துவிடும். ஆராய்ச்சிக்காக நாம் அனுப்பும் ராக்கெட் மற்றும் அணுப்பொருட்களால் மனித உயிருக்கு பெரிய கெடுதல் ஏற்படுகிறது. மனிதனின் ஆராய்ச்சியை தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை விட மண்ணை ஆராய்ச்சி செய்து விவசாயம் செய்தால் நாடு செழிக்கும். மக்கள் மகிழ்வுடன் நோயின்றி வாழ்வார்கள். கணம் நீதிபதி அவர்களே, இந்த பஞ்சபூதங்களை மாசுபடுத்தும் மனிதர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்கள் மேல் நடவடிக்கை எடு. மனிதர்களை கைது செய். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவற்றின் வாதத்தை கேட்ட பின்பு இந்த பூமி மாசுபடுவதற்கு முழு முதல் காரணம் பேராசை பிடித்த மனிதர்கள்தான் என இக்கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இந்த அரசுக்கு இந்த நீதிமன்றம் இரு கோரிக்கைகளை வைக்கிறது. ஒன்று, காற்றில் உள்ள மாசுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2, காற்று, நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றுக்கு ஊரில் விளைவிக்கும் எச்சரிக்கையும் வருங்காலங்களில் செய்யக்கூடாது. இந்த கோர்ட் கலகிறது.